எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இப்ப ரீசெண்டா ட்ரூ ஈவெண்ட்ஸை மையமா வச்சு பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்லேயே வெளியே வந்திருக்கிற வெப்சீரிஸ் தான் ராக். இது ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் வெப்சீரிஸ். இதனுடைய கதைக்களம் 1978 நடக்கிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. வெப்சீரிஸுடைய ஆரம்பத்திலேயே ஒரு 16 வயசு மதிக்கத்தக்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவங்களுடைய தம்பியான 14 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அந்த பையன் ரெண்டு பேரும் வீட்டுல இருந்து கிளம்பி போறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு ரேடியோல பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. தம்பியை துணைக்கு கூப்பிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போறாங்க. கிளம்பி போனவங்க திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை. இவங்க ரெண்டு பேருடைய அப்பா ஆர்மியில வேற கர்னலா இருக்கிறாரு. அப்போ ஒரு ஆர்மி ஆபீசருடைய பசங்களையே கடத்துற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு அப்படிங்கறதோட கதைக்களம் ஆரம்பிக்குது. இதை நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நம்ம வெப்சீரிஸோட ஹீரோ எஸ்ஐயா இருக்கிறாரு. அவர்கிட்ட தான் இந்த கேஸை கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வெப்சீரிஸோட மொத்தமா எடுத்திருக்கிறாங்க. மொத்தம் 8 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடும் 40ல இருந்து 45 நிமிஷம் எடுத்திருக்கிறாங்க. இந்த வெப்சீரிஸ்ல நடிச்ச அத்தனை கதாபாத்திரங்களும் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. முக்கியமா வில்லன் ரெண்டு பேரும் கொடூரமான வில்லன்களை விட ரொம்ப கொடூரமான வில்லன், பார்த்தாலே வெறுக்கிற அளவுக்கு கொடூரமான வில்லன்கள் நடிச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம், இந்த வெப்சீரிஸுக்கும் ஃபேமிலிக்கும் சம்மந்தமே கிடையாது. 18+ மட்டும்தான். ஏன்னா செக்ஸுவலா காமிச்சதை விட இந்த வெப்சீரிஸ்ல அந்த வில்லன்கள் ரெண்டு பேரும் பேசுற விதம் அவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்கு. கெட்ட வார்த்தை உலகத்துல உள்ள அவ்வளவு கெட்ட வார்த்தையும் ஒரே வெப்சீரிஸ்ல வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எடுத்திருக்கிறாங்க. இந்த வெப்சீரிஸ்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கதாபாத்திரங்கள் அத்தனை பேரும் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. எஸ்ஐயா நடிச்சிருந்தவரு, அந்த பத்திரிகையாளரா நடிச்சிருந்தவங்க, எஸ்ஐயோடைய அப்பாவா நடிச்சிருந்தவர், மட்டன் குழம்பு சமைச்சு கொடுக்குற அவர் கேரக்டரா இருக்கட்டும், வில்லன்கள் ரெண்டு பேரும் கொடுத்த கேரக்டர் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. முக்கியமான விஷயம், இந்த வெப்சீரிஸ் பரபரன்னு ஸ்பீடாலாம் போகாது. இது ஒரு ஸ்லோ பேர்ன் வெப்சீரிஸ். அதாவது ஹீரோ யாரு வில்லன் யாரு அப்படிங்கறத ரெண்டு பேரும் நமக்கு காமிச்சிருவாங்க. எப்படி இந்த ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவரை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறத ஸ்லோவா தான் சொல்லியிருப்பாங்க. என்னோட பார்வையில ஒரு 6 எபிசோட்லயே முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. எல்லாருக்குமான வெப்சீரிஸ் கண்டிப்பா இது கிடையாது. ஏன்னா கமர்ஷியலான எலிமெண்ட்ஸ் எதுவுமே இதுல இருக்காது. கிரைம் நடந்துட்டு அதை கண்டுபிடிக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷனா தான் இது போகும். நீங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கொடுத்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கண்டிப்பா மோசம் இல்லை பார்த்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலா தோணுச்சு. வீடியோவை கவனிச்ச அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் நன்றி.